Hello and welcome to OTG Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற OTG பற்றி தான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எனக்கு கமெண்ட்ஸில் அதிகமாக ரெக்வெஸ்டட் வீடியோவாக கேட்டது இந்த OTG பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். இன்ஃபேக்ட் நான் யூடியூபில் வீடியோ ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேருந்தே எனக்கு வந்து OTG பற்றி சொல்கிறதுக்காக கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் எனக்கு இப்போ தான் அதுக்கான கரெக்டான ஒரு டைம் கிடச்சிருக்கு. உங்களுக்கு நான் யூஸ் பண்ணுற மாஃபி ரிச்சர்ட் 60 லிட்டர் OTG பற்றியும் IFB 25 லிட்டர் கன்வெக்ஷன் அவன் பற்றியும் அதில் வந்து கேக்கு எப்படி பேக் பண்ணலாம், அதோட செட்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லை, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம இப்போ அவன் வாங்க போகிறோம் அப்படின்னா என்ன பர்பஸுக்காக வாங்குகிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன்லேயே நமக்கு வந்து 3 டைப்ஸில் உள்ளது அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் அவன். இது வந்து நம்ம ஃபுட்டு ஹீட் பண்ணுறதுக்கு, குக்கிங் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இந்த டைப்புக்கு மைக்ரோவேவ் அவன் எல்லாமே கிச்சன் பர்பஸுக்காக தான் வாங்கி வச்சுருப்பாங்க. பட் இதில் வந்து நமக்கு பேக்கிங் செய்ய முடியாது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்வெக்ஷன் அவன். இது வந்து மல்டி பர்பஸ் அவன். இது வந்து நம்ம மைக்ரோவேவ் அவனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கன்வெக்ஷன் அவனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது குக்கிங், பேக்கிங், கிரில்லிங், டோஸ்டிங் இது எல்லாமே இந்த அவன் யூஸ் பண்ணி நம்ம செய்துக்கலாம். அது மாதிரியே இதில் சிங்கிள் ஃபங்க்ஷன்ஸாகவும் இல்லை அந்த கம்பைன்டு ஃபங்க்ஷன்ஸாகவும் நம்ம வந்து இதில் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் டைப் வந்து OTG. ஸோ இந்த டைப்பில் உள்ளதான் நம்ம வந்து பேக்கிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுவோம். OTG அப்படிங்கிறது அவன், டோஸ்ட் அண்ட் கிரில்லிங், இந்த மூணுமே இதில் செய்யலாம். ஆனால் இது வந்து கிச்சன் யூஸுக்காக யாரும் வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பேக்கிங் பர்பஸுக்காக மட்டும்தான் இந்த OTG எல்லாரும் வாங்குறது. இந்த OTGலே வந்து லிட்டர் வைஸ் அதோட சைஸஸ் வேரி ஆகும். இப்போ OTGலேயே 9 லிட்டர்லேருந்து 60 லிட்டருக்கு மேலே வரைக்கும் அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளது வரைக்கும் இருக்கு. நான் யூஸ் பண்ணுற OTG பார்த்தீங்கன்னா மாஃபி ரிச்சர்ட்ஸ் 60 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது. ஸோ நான் யூஸ் பண்ணுற 60 லிட்டர் மாஃபி ரிச்சர்ட்ஸ் OTG பற்றி அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி, எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம OTG வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் ட்ரேயும் கூட கொடுப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரே. இது எதுக்காக யூஸ் ஆகும்னா குக்கீஸ், மேக்ரோன், அப்புறம் வந்து ரஷ்யன் ஹனி கேக்கு செய்கிறதுக்கு, தென் பன், பீஸா இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து இந்த ட்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோட்டிசரி செட்ஸ். இதில் வந்து இது ரோட்டிசரி ராடு. இது வந்து நம்ம சிக்கன், அந்த ஃபுல் சிக்கன் வந்து கிரில் பண்ணுறதுக்கு வந்து இந்த ராடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரோட்டிசரி டாங். இது வந்து நம்ம அந்த ரோட்டிசரி ராட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவனுக்குள்ளே வைக்கும்போது கையில் ஹீட் படாமல் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் தென் ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சிக்கன் கிரில் பண்ணுறது இந்த OTG யூஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி செய்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் செய்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கியூவர்ஸ். இதில் வந்து 4 கிடைக்கும், ஒன்று மிஸ் ஆகிடுச்சு காணும். இது ஆக்சுவலி இதுக்கு யூஸ் ஆகும்னா அந்த பார்பிக்யூ எல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காமன் டாங். இது வந்து நம்ம இந்த பேக்கிங் ட்ரே, அப்புறமா அந்த ஒயர் ரேக் ட்ரே இருக்கு இல்லையா, இது எல்லாமே அவனுக்குள்ளே வைக்கிறதுக்கும் நம்ம அதுலேருந்து வெளியில் ரிமூவ் பண்ணுறதுக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒயர் ரேக். இதில் தான் நம்ம கேக்கு டின் வச்சு பேக் பண்ண யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயர் ரேக் வாங்கும்போது இந்த மாதிரியே இருக்காது. இப்படி இந்த 2 சைட்லையுமே இப்படி ஒரு ஹேண்டில் டைப்லையா இந்த மாதிரி 2 கம்பி வச்சு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நான் வந்து அது எல்லா டின்னும் வச்சு பேக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறதுனால அதை 2யும் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு தான் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ஒயர் ரேக்கில் ஹேண்டில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த பார்பிக்யூ செய்கிறதுக்கு அந்த ஸ்கியூவர்ஸ் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்டு. ஸோ அந்த 2ஐயும் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா இந்த ரேக்கை வந்து கவுத்தி வச்சுட்டு, ஸோ அந்த சென்டரில் ஒரு கம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 சைடும் அந்த 2 ஸ்கியூவை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு மேலே தான் டின் வச்சுருந்தேன். பட் இருந்தாலுமே என்ன ஆகும்னா அந்த டின் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிற சைடு வந்து சரிஞ்சு போயிட்டு கேக்கு நமக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடைக்காது. கொஞ்சம் சரிஞ்சது மாதிரியாக இருக்கும். ஒரு சைடு ஓய்ந்தும் ஒரு சைடு தாழ்ந்தும் அப்படி கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் என்ன பண்ணிவிட்டேன், அதோட ஆப்போசிட் சைடில் உள்ள அந்த 2 கம்பியும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் ரேக்கை பேக்கிங்காக யூஸ் பண்ணேன். ஸோ இப்படி செய்கிறதுனால எனக்கு இந்த ஒரே டைமில் இந்த ரேக்கு ஃபுல்லாகவே டின்ஸ் அரேஞ்ச் பண்ணி பேக் பண்ண முடியும். அவனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரே இருக்குது. இதோட நேம் க்ரம் ட்ரே. இது எதுக்குன்னா நம்ம டாப்பில் ஏதாவது பேக் பண்ணுற டைமில் அதில் க்ரம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இந்த பாட்டமில் விழும். நம்ம அது வெளியில் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா இதை உள்ள வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கேக் பேக் பண்ணுற டைம்லலாம் அப்படி பெரிய வேஸ்டெல்லாம் ஒன்றும் விழாது. ஆனால் சிக்கன் கிரில் பண்ணுற டைமில் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்புறமா இந்த அவனுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயர் ரேக்
வைக்கிறதுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க, மிடில், டாப், அப்புறமா பாட்டம். இதில் வந்து அந்த பேக்கிங் பர்பஸை பொறுத்து நம்ம வந்து எந்த ஸ்டெப்பில் வேணும்னாலும் இந்த ரேக்கை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு அதோட சென்டர்லையா ரேக்கை வச்சு தான் யூஸ் பண்ணோம். அப்புறமா இந்த அவனுக்கு உள்ள டாப்லையும் பாட்டம்லையும் 2 ராட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இப்போ பேக் ஆகுறதுக்குள்ள அந்த ஹீட் இதுதான் கொடுக்கும். இதை வந்து நம்ம காயில் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா தெர்மோஸ்டாட்னு சொல்லுவாங்க. இந்த அவனில் பார்த்தீங்கன்னா 1 டைம் நமக்கு 3 kg கேக்கு பேக் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 3 kg பேட்டரை 1 டைம் 6 inch டின்ல 6 டின்ல வைக்கலாம். அதுவே 3 kg 2 tier கேக்குக்காக நம்ம செய்கிறதா இருந்ததுன்னா 8 inchல 2 டின், 6 inchல 2 டின் ஒரே டைம் பேக் பண்ணிக்கலாம். அது மாதிரி 3 kg 3 tier கேக்கு செய்கிறதா இருந்தால் 8 inch டின்ல 2 டின், 6 inch டின்ல 2, அதே மாதிரி 4 inch டின்ல 2, இது இவ்வளவுமே சேர்த்து 1 டைம் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 6 டின்னும் அவனில் எப்படி அரேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது 3 tier 3 kg கேக் வீடியோவில் நான் அதை காமிச்சிருக்கேன். இனி இந்த ஓடிஜியோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஓடிஜியோட ரைட் சைடில் ஒரு 3 ஃபங்க்ஷனல் நாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நாப். இது டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 250 டிகிரி வரைக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் பேக்கிங்குக்கும் ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு அந்த கேக் பேக் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி டெம்பரேச்சர் செட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நான் இந்த ரெசிபி வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். 180 டிகிரிக்கு 10 minutes ப்ரீ ஹீட் போட்டுட்டு 160 டிகிரிக்கு 1/2 kg அப்படிங்கும்போது 30 minutesம் 1 kgக்கு 40 minutesம் பேக் பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த 150க்கும் 200க்கும் இடையிலையா அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுப்பேன். ப்ரீ ஹீட்டுக்கு ஒரு டெம்பரேச்சர், தென் பேக்கிங் ஒரு டெம்பரேச்சர் அப்படிங்கிற மாதிரி அதை எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டேன். எப்போவுமே ஒரே டெம்பரேச்சர் அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அந்த மோடு மட்டும்தான், ஃபங்க்ஷன் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். இந்த பேக்கிங்குள்ள அந்த டெம்பரேச்சர் வந்து ஒவ்வொரு அவனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் செலக்ட் நாப். இது வந்து நம்ம என்ன ஃபுட் ஐட்டம் பேக் பண்ணுறோமோ அதை பொறுத்து மோடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மோட் பார்த்தீங்கன்னா பாட்டமில் மட்டும் ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இது அப்படின்னா அந்த பாட்டம் காயில் மட்டும் ஆனில் இருக்கும். ஸோ நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மோட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் காயில், இந்த ரெண்டுமே ஆனில் இருக்கும். இது வந்து டோஸ்ட் மோட். இதில் வந்து பிரெட், பீஸா இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆஃப் மோட். இதில் வந்து 2 காயிலுமே ஆஃபில் தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாப்பு காயில் மட்டும் ஆனில் இருக்கும். இது வந்து நம்ம ரோட்டிசரி மோடுக்கும் கிரில் மோடு இந்த ரெண்டும் யூஸ் பண்ணலாம். அதாவது சிக்கன் கிரில் பண்ணுறதுக்கும் பார்பிக்யூ கிரில் பண்ணுறதுக்கும் இந்த மோடு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ கேக் பேக் பண்ணுற டைமில் நம்ம பாட்டம் காயில், அதாவது அந்த பேக் மோடு மட்டும் நம்ம ஆனில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கேக்கோட சர்ஃபேஸ் நமக்கு நல்லா ட்ரை ஆகி கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 minutesக்கு வந்து பாட்டம் காயில் மட்டும் ஆனில் போட்டுட்டு லாஸ்ட் 10 minutesக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் காயில் வந்து ஆனில் போட்டுப்பேன். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக அந்த சர்ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகி கரெக்டான ஒரு டெக்ஸ்சரில் பேக் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போ சொன்னது வந்து 1/2 kg கேக்குக்குள்ள டைமிங். அதுவே 1 kg கேக்குக்கும் வந்து 25 minutesக்கு நான் பாட்டம் காயில் ஆனில் வச்சுட்டு லாஸ்ட் 15 minutes டாப் அண்ட் பாட்டம் காயில் ஆனில் போடுவேன். லாஸ்ட் இந்த கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ரோட்டிசரி ஸ்விட்சஸ். அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிரில்லுக்கு சிம்பிள், தென் அந்த ஃபேன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம சிக்கன் கிரில் பண்ணுற அந்த டைமில் இந்த 2 சுவிட்சும் வந்து ஆனில் கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமர் நாப். இதில் பார்த்தீங்கன்னா 60 minutes, அதாவது 1 hour வரைக்கும் நமக்கு பேக் ஆகிறதுக்குள்ள அந்த டைமிங் செட்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டைமர். அதனால நம்ம ஒன்ஸ் டைம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ரீசெட் பண்ண முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக 0ல செட் ஆனதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் டைம் செட் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம ஓனாக அதை ரொட்டேட் பண்ணி ரீசெட் பண்ணலாம் கூடாது. சப்போஸ் இப்போ பேக் ஆகிட்டு இருக்கும்போது கரண்ட் எதுவும் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த டைமர் வந்து ரிட்டர்ன் எதுவும் கொண்டு வரக்கூடாது, பவர் ஆஃப் பண்ணால் போதும். சரிங்களா, ஆட்டோமேட்டிக்காகவே அது 0க்கு சேஞ்ச் ஆகிடும். சேம் டைம் ஒரு 10 minutes எல்லாம்னா ஓகே, நீங்கள் வந்து டின்னை அவனுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியில் எடுக்க வேண்டாம். அப்படி இல்லாத பட்சத்தில் தென் கேஸ் ஸ்டவ்வில் அந்த அவன் செட்டப் ரெடி பண்ணிவிட்டு தென் இந்த கேக் டின்னை வந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இப்போ அதே மாதிரியே 30 minutesக்கு நீங்கள் செட் பண்ணியிருக்கீங்க, இடையில வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 minutes கரண்ட் இல்லை. ஸோ அந்த டைம் என்ன இருக்கும், நம்ம செட் பண்ண டைம்லேருந்து 10 minutes வந்து அதுலேருந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ஒரு 10 minutes தாண்டி கரண்ட் வந்துருச்சுன்னா என்ன செய்யலாம்னா ரீசெட் பண்ணலாம் கூடாது. 10 minutes வந்து நீங்கள் அதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு டின் தான் அவனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் அதுவே இப்போ 4 tin 6 tin எல்லாம் உள்ள வச்சுருந்தோம் அப்படின்னா அவ்வளோ பேட்டரும் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ
ஸோ இந்த டைமர் நாப் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, பாட்டம் காயில் ஆனில் வச்சு 20 மினிட்ஸ் பேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ 20 மினிட்ஸுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணுவேன். டோட்டலாக 30 மினிட்ஸுக்காக செட் பண்ண மாட்டேன். 20 மினிட்ஸு செட் பண்ணி அது முடிஞ்ச உடனே சவுண்ட் கேட்கும். அதுக்கு அப்புறமா வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் காயில் ஆனில் வச்சுட்டு இதில் வந்து 10 மினிட்ஸ் செட் பண்ணிப்பேன். இதில் 30 மினிட்ஸே ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டைமிங் செட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ பேக்கிங்குக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணுறது ஜெனரலாக 150 to 200க்கு உள்ளாடி என்ன டைமிங்கில் வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை, மினிமம் வந்து 10 மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். மினிமம் 5 மினிட்ஸ் ஆகுது ப்ரீஹீட் பண்ணாமல் பேக் பண்ணவே கூடாது. ஸோ நான் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண டைமில் என்கிட்ட IFB 25 லிட்டருக்குள்ளே கன்வெக்ஷன் அவன் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ 3 kg பேட்டர் ஒன் டைம் ரெடி பண்ணாலும் சில நேரம் டின் அதிகமாக இருக்கும் அந்த டால் கேக்கெல்லாம் செய்யும்போது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் OTGயில் வச்சு போக பேலன்ஸ் டின் இருந்துச்சுன்னா நான் வந்து இந்த அவனில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ OTGயை கம்பேர் பண்ணும்போது இந்த கன்வெக்ஷன் அவனில் பவர் கன்சம்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி நம்ம OTGயில் ஹீட்டு எந்த சைடு வேணும், டாப்பில் வேணுமா பாட்டமில் வேணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். பட் இதில் அப்படி கிடையாது. இந்த ஹீட் வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், ரொட்டேஷனில் தான் இருக்கும். கன்வெக்ஷன் அவனில் ஹீட் ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுனால நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பேக் ஆகி கிடைக்கும். OTGயை கம்பேர் பண்ணும்போது கன்வெக்ஷன் அவனில் பேக்கிங் டைம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ கேக்கு பேக் ஆகி கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட சர்ஃபேஸ், சைடு, பாட்டம் எல்லாமே கொஞ்சம் கலர் நல்ல டார்க்காக இருக்கும், கொஞ்சம் பேர்ன் ஆன மாதிரியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவன் வச்சிருக்கிறவங்களுக்கு கேக் பேக் பண்ணோன்னா இந்த மாதிரி மோடில் போகணுங்கிறத மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ ப்ரீஹீட் போடுறதுக்கு முன்னாடி பேக்கிங் டின் வைக்கிறதுக்குள்ள அந்த ஒயராக் அதில் வச்சிடணும். இதோட டெம்பரேச்சர் செட்டிங் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதாவது ப்ரீஹீட் 160 டிகிரியும் பேக்கிங் டைம் வந்து 30 மினிட்ஸ். அதாவது இப்போ OTGயில் செய்கிறத விடவும் இந்த கன்வெக்ஷன் அவனில் 10 மினிட்ஸ் கம்மியாக தான் செட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட் ஐட்டமுக்கும் செப்பரேட்டடாக அந்த மோட் கொடுத்துருக்குறாங்க. பட் கேக் பேக் பண்ணுறதுக்கு இந்த கன்வெக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீஹீட் வந்து 160 டிகிரிக்கு செட் பண்ணிக்கலாம். அதில் அந்த கன்வெக்ஷன் பட்டனையும் நம்ம கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா 160 வரும். அப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதில் வந்து PREH அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் ப்ரீஹீட் ஆகுதுங்கிறது. டைம் எதுவும் செட் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீஹீட் முடிஞ்ச உடனே அதில் ஒரு சவுண்ட் கேட்கும். அதுக்கப்புறமா நம்ம டின் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ உள்ளே வச்சதுக்கு அப்புறமா பேக்கிங் டைம் செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீசெட் கொடுத்துட்டு தென் கன்வெக்ஷனில் போயிட்டு 140 செட் பண்ணிவிட்டு தென் டைம் செட் பண்ணிக்கணும். எவ்வளோ டைம் வேணுமோ அதில் மேலே மினிட்ஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ உங்ககிட்ட வேறு பிராண்டில் உள்ள OTG ஒரு அவன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட அந்த டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் வந்து நீங்கள் பேக் பண்ணி அந்த ஒரு ப்ராக்டிஸில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதோட அந்த அவனோட கரெக்டான டெம்பரேச்சர் செட்டிங் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஓரளவு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் OTG எப்படி யூஸ் பண்ணோங்கிறது. ஸோ இது வந்து இனி மெயின்டெனன்ஸ் எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது மந்த்லி ஒன்ஸாவது ஒரு வெட் கிளாத் வச்சு, ஈரமாக தான் இருக்கணும், பட் நல்ல வாட்டரியெல்லாம் இருக்கக்கூடாது, வெட் கிளாத் வச்சு உள்ள அப்புறம் வெளியில் எல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். அப்புறமா இதில் ஒரு ப்ராப்ளம் வரும், அந்த காயில்ஸ் இருக்கு இல்லையா டாப் அண்ட் பாட்டமில். ஸோ அது வந்து சில நேரம் ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளோட பேக்கிங் ப்ராப்பராக இருக்காது. நம்ம யூஸ்வலாக பேக் பண்ணுற அந்த டைமில் வந்து நமக்கு பேக் ஆகி எல்லாம் கிடைக்கல அப்படின்னா அதில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டைமில் நீங்கள் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸை காண்டாக்ட் பண்ணி அதோட ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அவங்க வந்து அதை ரிப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 2 years வாரண்டி பீரியட் உண்டு. அதுக்கு உள்ள ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கேஷ் பே பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறமா நம்ம இந்த OTG வாங்கும்போது அதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் தென் ஒரு டெமோ சிடியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நம்ம ஓரளவுக்கு ரீட் பண்ணும்போதே எப்படி யூஸ் பண்ணுங்கிறது புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, லேட்டானாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வேறு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.